இத்தனையோ ஸ்டெம் ஸ்டிச் பார்த்தாச்சு, மிரர்ல மட்டும் ஏன் நம்ம பாக்கி வைக்கணும்? பாத்துடலாமா? 100 ஆரி சேலஞ்ச் டே 92. சர்தோசியை ஒரு 3/4 சென்டிமீட்டர் லென்த்ல ஈவனா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி மிரரை ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. இப்போ பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரே ஒரு சர்தோசி இன்சர்ட் பண்ணி சர்தோசியை ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்திலேயே குட்டி லாக் ஸ்டிச். குட்டி லாக் போடும்போது உங்களுக்கு சர்தோசி வந்து மூவ் ஆகாது. கண்டிப்பா நார்மல் மிஷின் த்ரெட் மட்டுமே எடுத்துக்கோங்க. இப்போ ரிவர்ஸ்ல நம்ம ஆல்ரெடி போட்ட சர்தோசியோட பாதியில ஒரு லாங் செயின் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் சர்தோசி இன்சர்ட் பண்ணி டபுள் செயின் ஸ்டிச் வந்து போடுங்க. இந்த மாதிரி போடும்போது மிரரை சுத்தி உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச் வந்து சூப்பரா கிடைக்கும். பேக் நெக்ல இந்த மாதிரி மிரர் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இந்த ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அட்டகாசமா இருக்கும். ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் ஆரி எம்ப்ராய்டரி கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா குறைஞ்ச தொகையில, அதுவும் வெறும் 999 ரூபாய்க்கு மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரிக்கு டெய்லரிங் தெரியணும்னு எந்த அவசியமே இல்ல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம படிச்ச ஸ்டெம் ஸ்டிச் என்ன அப்படின்னு கமெண்ட்ல எழுதுங்க.